கூகுளோட ஜி போர்டில் நான் 2 மொழிகளை பயன்படுத்துவேன். ஒன்று என் தாய்மொழியான தமிழ் மொழியை பயன்படுத்துவேன், இன்னொன்று ஆங்கிலத்தை பயன்படுத்துவேன். சோஷியல் மீடியால யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா 2 மொழிகளையும் மிக்ஸ் பண்ணி மெசேஜ் பண்ணுவேன். அதே மாதிரி சர்ச் இன்ஜின்ல போயிட்டு 2 மொழிகளை மிக்ஸ் பண்ணி நான் சர்ச் பண்ணுவேன். எனக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடுது பண்ணு கூகுளோட ஜி போர்டில் நான் ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய அந்த செட்டிங் காணாம போச்சு. அச்சச்சோ காணாம போச்சு. எப்படி போச்சு? நான் முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. கூகுளோட ஜி போர்டில் போயிட்டு செட்டிங்ஸ்ல போய் 1 by 1 நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி என் மனசை நான் தேத்திக்கிட்டு உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரிஞ்சது அந்த செட்டிங்கை நான் ஆஃப் பண்ணிருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் நான் அதை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூகுளோட ஜி போர்டை ஓபன் பண்ணி பார்த்தேன், வந்துருச்சு. இப்போ என்னால 2 மொழிகளையும் ரொம்ப ஃபாஸ்டா டைப் பண்ணி மெசேஜ் பண்ண முடியும், சர்ச் பண்ண முடியும். ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். கூகுளோட ஜி போர்டை டெஸ்ட் பண்றதுக்கு வாட்ஸ்அப் ஓபன் பண்ண போறேன். கீழே பாருங்க ஒரு உலக உருண்டை தெரியுதா? இந்த உலக உருண்டை எதுக்கு தெரியுமா? லாங்குவேஜை ஃபாஸ்டா மாத்துறதுக்குங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. திடுதுப்புன்னு இது மறைஞ்சு போச்சு. எப்படி மறைஞ்சு போச்சு? 4 டாட் செட்டிங்ஸ் ப்ரெஃபரன்சஸ் லாங்குவேஜ் ஸ்விட்ச் கீ இது இப்படி ஆஃப்ல ஆயிடுச்சு. இப்போ போய் செக் பண்ணுவோம் பாருங்க. இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டேன். மீண்டும் 4 டாட் செட்டிங்ஸ் ப்ரெஃபரன்சஸ் லாங்குவேஜ் ஸ்விட்ச் கீ ஆன். பாருங்க அந்த உலக உருண்டை வந்துருச்சு. ஸோ இது இருந்தா உங்களால 2 மொழிகளையும் ஒரே டயத்துல மேனேஜ் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.